வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி துவங்கும் நிலையில் விடுமுறை கழித்து வேட்புமனு தாக்கல் செய்ய 5 நாட்கள் மட்டுமே உள்ளதால் அரசியல் கட்சி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்குகிறது. காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி வரை வேட்பு மனுக்கள் பெறப்பட உள்ளது. இந்த வேட்பு மனுக்கள் மீது 28ஆம் தேதி பரிசீலனை நடைபெறவுள்ளது. வேட்பு மனுக்களை திரும்ப பெற 30ஆம் தேதி இறுதி காலக்கெடு கொடுக்கப்பட்டுள்ளது. வேட்பு மனுவிற்காக படிவம் மார்ச் 18ஆம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களவை தேர்தலில் போட்டியிட மார்ச் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வேட்பு மனுக்கள் பெறப்பட்டாலும் சனிக்கிழமையான 23ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையான 24ஆம் தேதியும் வேட்பு மனுக்கள் பெறப்பட மாட்டாது. எனவே மொத்தமே 5 நாட்கள் மட்டுமே வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளதால் அரசியல் கட்சிகள் அதற்குள்ளாகவே வேட்பாளர்களை அறிவித்து வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதான இருவரை 3 நாள் காவல்துறையினர் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் சோலை நகர் கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள், பெற்றோர்கள் இரத்த மாதிரி, கைது செய்யப்பட்ட இருவரின் இரத்த மாதிரிகள் தடய அறிவியல் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 2 பேரையும் காவலில் எடுத்து விசாரணை செய்ய அனுமதி வேண்டி காவல்துறையினர் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இருவரையும் 3 நாள் காவல்துறையினர் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து சிறையில் இருந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய 2 பேரையும் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் சிறையிலிருந்து அழைத்துச் சென்றனர். இருவரையும் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அழைத்துச் சென்று கொலை சம்பவம் எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து விசாரிக்க உள்ளனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 3 இளைஞர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த மணி பாரதி புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பேக்கரியில் டீ மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். வேலையினை முடித்துவிட்டு இரவு புதுச்சேரி கடலூர் சாலையின் ஓரமாக தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு எதிரே உள்ள தனது அறைக்கு தூங்க சென்றுள்ளார். காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது தான் நிறுத்திய இடத்தில் வண்டி மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பெயரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நள்ளிரவில் பைக்கில் வந்த 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தின் அருகே வந்து நிற்கின்றனர். வண்டியில் இருந்த 2 இளைஞர்கள் இறங்கி மணி பாரதியின் வண்டியின் பூட்டை உடைத்து தள்ளிக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் 3 இளைஞர்களையும் பிடிக்க காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சென்னை வாலிபர் உட்பட 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் பக்தவக்ஷலம் உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகிக்கப்படும்படியாக நின்றிருந்த 3 வாலிபர்களை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை அடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி அடுத்த கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பரணிதரன், முத்துவேல் மற்றும் சென்னையைச் சேர்ந்த ராகவேந்திரன் என்பதும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் தெரியவந்தது. 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் 2 பேரிடம் ரூபாய் 3,05,000 பணம் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த பிரியா என்பவரிடம் மர்ம நபர் ஒருவர் பேசினார். வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் பல்வேறு தவணை முறையில் ரூபாய் 2,88,000 பணத்தை தனது வங்கிக் கணக்கில் இருந்து அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொண்டபோது எந்தவித பதிலும் அவரிடமிருந்து வரவில்லை. இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த மதி கிருஷ்ணன் என்பவரிடம் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட்டு தொடர்பாக ரூபாய் 17,000 பணத்தை அனுப்பி ஏமாந்தவர். இவர்கள் இருவரும் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி, தெலுங்கானா ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தமது பதவியினை ராஜினாமா செய்தார். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட இருப்பதால் தமது பதவியினை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் தேசிய செயலாளருமான CP ராதாகிருஷ்ணன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கோவையைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் கடந்த 1998 மற்றும் 1999 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக சார்பில் 2 முறை வென்று மக்களவை உறுப்பினராக இருந்தவர். கடந்த 2016 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராக இருந்துள்ளார். தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களான இல கணேசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தமிழகத்தில் இருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் CP ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் இருந்து நியமிக்கப்பட்ட 3வது ஆளுநர் என்ற பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனியாக சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிற்பார் என்று கூறப்பட்டது. ஆனால் அதை அமைச்சர் தரப்பில் மறுத்து பேசப்பட்டது. இந்நிலையில் பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை அமைச்சர் நமச்சிவாயம் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சந்திப்பு முடிந்து வெளியே வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார் என்று கூறிவிட்டு சென்றார். மக்களவை தேர்தலையொட்டி 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்களின்படி சோதனை செய்யும்போது 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்லக்கூடாது என்றும், மேலும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள சுவரொட்டிகள், தேர்தல் பொருட்கள், மதுபானம் அல்லது பரிசு பொருட்களை எடுத்துச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தில் வேறு ஏதேனும் சட்டவிரோத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும், எந்த ஒரு நட்சத்திர பேச்சாளரும் 1 லட்சம் வரை கட்சியின் பொறுப்பாளர்களிடம் இருந்து சான்றிதழுடன் எடுத்துச் செல்லலாம். அவை பறிமுதல் செய்யப்பட மாட்டாது எனவும், 10 லட்சத்திற்கு பணமாக வாகனத்தில் இருந்தால் அந்த பணம் வருமான வரி சட்டங்களின் தேவையான நடவடிக்கைக்காக வருமான வரி ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி வீட்டை உடைத்து ரூபாய் 4 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி நகர் விரிவு இளங்கோஅடிகள் தெருவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பைலி கடந்த 15ஆம் தேதியன்று தனது குடும்பத்தினருடன் கேரள மாநிலம் திருச்சூர் சென்றிருந்தார். இந்நிலையில் மாலை வீடு திரும்பிய பைலி வீட்டிற்குள் சென்றபோது பின்பக்க கதவை உடைக்கப்பட்டு வீட்டின் அறையில் இருந்த 2 பீரோக்களை உடைத்து அதில் இருந்த ரூபாய் 80,000 பணம், 2 ஆப்பிள் ஐபேட், 4 கை கடிகாரங்கள், 5.5 சவரன் தங்க நகைகள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதன் மதிப்பு ரூபாய் 4 லட்சம் ஆகும். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பைலி புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் 20 டன் வரை காணாங்கத்தை மீன்கள் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் காணாங்கத்தை மீன் 15 டன் முதல் 20 டன்கள் வரையிலான மீன்கள் கிடைத்துள்ளன. இந்த வகை மீன்களுக்கு கேரள பகுதியில் வரவேற்பு உள்ளதால் 1 டன் மீன்கள் 1,40,000 வரை ஏலம் சென்றது. இதனால் அப்பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த வகையான மீன்கள் இந்த வருடத்தில் முதல் முறையாக அதிக அளவில் கிடைத்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கன்யாஸ் ஓவிய பள்ளி சார்பில் 18 மாணவ மாணவியர்களின் ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் தொடங்கியது. புதுச்சேரி வண்ண அருவி கலைக்கூடத்தில் கன்யாஸ் ஓவிய பள்ளியின் 18 மாணவ மாணவிகளை ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா மார்ச் 18ஆம் தேதி நடைபெற்றது. கன்யாஸ் ஓவிய பள்ளியின் நிறுவனர் சுஜாதா சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி ஓவிய கண்காட்சியினை துவக்கி வைத்தார். இதில் கன்யாஸ் பள்ளியின் 18 மாணவ மாணவியர்களின் ஓவிய படைப்புகள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியை இலவசமாக கண்டு களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலை மாமணிகள் கந்தப்பன், சுகுமாரன், ரகுநாத் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மாணவியர்களின் படைப்புகளை பாராட்டி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். சாரம் அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் 2023-24ஆம் கல்வியாண்டில் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியை புவனேஸ்வரி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் குலசேகரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பொன் நீலகண்டன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ரங்கராஜி, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி தலைவர் சண்முக சுந்தரம், சாரம் பசுமை அமைப்பின் நிர்வாகி பிரதாப், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன், முன்னாள் தலைவர் பிரபு ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். ஆசிரியை பழனியம்மாள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். ஆசிரியை ரோஸ்லின் ஆண்டறிக்கையினை வாசித்தார். தொடர்ந்து பள்ளியின் இசை ஆசிரியர் அங்கப்பன் தலைமை இசை நிகழ்ச்சியினையும் மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்கம் கவுண்டர் அரசு தொடக்கப் பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியினை பள்ளி தலைமை ஆசிரியர் சாவித்ரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி கல்வி மேலாண்மை குழுவினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படிப்போம், ஆனந்தமாய் கல்வி கற்றிடுவோம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை கோஷமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று அரசு பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கியதுடன் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். லாஸ்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மார்ச் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை மேட்டுப்பாளையம், கனரக வாகனம் முனையம், ஹரிநமோ நகர், பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், காமராஜர் நகர், குரு நகர், ராஜீவ் நகர், ஆதிகேசவன் நகர், சிவாஜி நகர், இந்திரா நகர், பல் மருத்துவக் கல்லூரி, லாஸ்பேட்டை ஒரு பகுதி, அவ்வை நகர், நாவர்குளம், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், அன்னை நகர், லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு, லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் சுற்று வட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. காரைக்காலில் செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் ஊழியப்பத்து கிராமத்தில் புதுத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். அரசலாற்றில் கங்கைக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து முளைப்பாரிகளை சுமந்த ஏராளமான பெண்கள் ஊழியப்பத்து முக்கிய சாலை வழியாக புதுத்தெரு செல்வ விநாயகர் ஆலயம் வரை ஊர்வலமாக வந்து முளைப்பாரிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு யாக சாலையில் வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊழியப்பத்து புதுத்தெரு கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபாடு செய்தனர்.
கோவையில் மார்ச் 18ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நடத்தியிருந்த ரோட் ஷோவில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றிருந்தது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் மோடிக்கு எதிராக திமுக புகார் அளித்திருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டை போலவே இந்த ஆண்டும் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் கோவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 18ஆம் தேதி ரோட் ஷோ நடத்தியிருந்தார். கோவை விமான நிலையத்திலிருந்து தமிழக காவல்துறை மற்றும் எஸ்பி பாதுகாப்போடு கோவை சாய்பாபா கோவிலில் இருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோ நடத்தியிருந்தார். பிரதமருக்கு பாஜக தொண்டர்கள் வழிநெடுகிலும் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இது தவிர தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலைக்குழுவினருடன் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் தொடர் மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த ரோட் ஷோவின் போது 1998ஆம் கோவை குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் படங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவின் நேட்டோ ராணுவ கூட்டணிக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டால் அது நிச்சயம் 3வது உலக போராகத்தான் இருக்கும் என்று ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் உக்ரைன் மீது ரஷ்யா போரை ஆரம்பித்தது. இது மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான உறவை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த போர் சுமார் 2 ஆண்டுகளை நெருங்கும் போதிலும் எப்போது முடியும் என தெரியவில்லை. 1962ற்கு பிறகு இல்லாத வகையில் ரஷ்யா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு இடையே இதனால் இப்போதும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த போர் ஆரம்பித்த பிறகு அணு ஆயுத போரில் அபாயங்கள் குறித்து புதின் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார். அணு ஆயுதங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்ற புதின், இருப்பினும் அணு ஆயுதங்களை உக்ரைன் போரில் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் நினைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தில் வரும் 22ஆம் தேதி RCB அணியினை எதிர்கொள்கிறது. இந்த தொடருக்கு தயாராகும் விதமாக சென்னையில் முகாமிட்டுள்ள CSK வீரர்கள் கடுமையான பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் CSK அணியில் வீரர்களுக்கு தொடர்ந்து காயம் ஏற்பட்டு வருவது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஏற்கனவே CSK அணியின் நட்சத்திர தொடக்க வீரர் நியூசிலாந்தைச் சேர்ந்த கான்வேக்கு காயம் ஏற்பட்டது. இந்த சீசனில் 1 மாதம் கான்வே விளையாட மாட்டார் என்று செய்திகள் வெளியாகி உள்ளது. இப்படி இருக்க CSK அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பதிரானாவுக்கு காயம் ஏற்பட்டிருப்பது CSK அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.